Hi friends, this is our TamilSpeaks channel. Today we will talk about a mobile unboxing and review. That's the first time in our channel a mobile unboxing. That's why I will last that's in the mobile unboxing, this phone is the realme 6. Particularly in the mobile, that's a reason. I order Gali Aichin Kati, the other order Panan Flipkart order Pana video Kula. சரி இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணுறோம் நம்ம realme 6ஐ ஃபஸ்ட்டு இது பாக்ஸில் என்ன இருக்குது பார்ப்போம் சைடில் இப்போ கீழே பார்த்தோன்னா அங்கே அதில் ரேட்டுலேருந்து எல்லாமே டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க எத்தனை ஜிபி ரேம்ல அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பிராண்டிங்கு இங்கே ஒரு பிராண்டிங்கு மேலே அப்புறம் இந்த சைடு பார்த்தோன்னா இங்கேயும் ஒரு பிராண்டிங்கு சரி இப்போ நம்ம realme 6ஐ அன்பாக்சிங் இங்கே பாருங்கள் எல்லா ஃபோன்லையும் தண்டா கொடுக்குறீங்க வேர்ல்டு நம்பர் 1 ஸ்மார்ட் ஃபோனுன்ட்டு இப்போ நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் ஓப்பன் பண்ணோடனே உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த realme அந்த கார்ட்ஸ்லாம் கொடுப்பானுங்க அந்த பேப்பர்ஸ்லாம் இருக்குது அப்படியே உள்ள அந்த சிலிக்கான் பவுச்லாம் இருக்குது இந்த கலர் நல்லா இருக்குது இந்த ஃபோன் கேட்க மாதிரினா இதில் மொத்தம் 2 கலர் இருக்குது உங்களுக்கே தெரியும் லூனார் ஒயிட் எக்லிப்ஸ் பிளாக்ன்ட்டு எக்லிப்ஸ் நல்லா அந்த பிளாக் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச நல்லா தான் வாங்கினேன் ஃபோனை கையில் எடுக்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குது ஃபஸ்ட்டு realme 5 நாஜோவில் இருந்தாலும் அவ்வளோ வெயிட்லாம் சொல்ல முடியாது நார்மலாக வெயிட்டே இல்லை அப்புறம் ஊக் சார்ஜர் கொடுத்துருக்கானுங்க டைப் சி போட்டு கீழே அதேமாரி எல்லோ கலர் டிசைனு வழக்கமாக சார்ஜ் பண்ணல காலி டப்பா அதுக்கு மேலே சரி இப்போ கேமராவை பற்றி பார்ப்போம் பின்னாடி பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சலில் ப்ரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க அப்புறம் 8 மெகா பிக்சலில் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 மெகா பிக்சலில் மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க அதோட சேர்த்து 2 மெகா பிக்சலில் டெப்த் சென்சாரும் இருக்குது பாட்டம் சைடை வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்டு கொடுத்துருக்காங்க அப்புறம் 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க ஸ்பீக்கர் இருக்குது அப்புறம் சென்சார் இருக்குது அப்படியே லெஃப்ட் சைடில் போனோன்னா அந்த சைடு பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் கொடுத்துருக்கானுங்க அப்புறம் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்கானுங்க 2 சிம் போடலாம் அப்புறம் ஒரு மெமரி கார்டு போடலாம் அப்புறம் ரைட் சைடில் எனக்கு ரொம்பவே பிடிச்ச அந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்கானுங்க ரொம்பவே குயிக்காக இருக்குது ஃபிங்கர் பிரிண்ட்டும் சரி ஃபேஸும் சரி ரொம்பவே செம்மையாக இருக்குது இந்த ஃபோனில் தான் சொல்லணும் 16 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்கானுங்க இப்போ ஃபோனை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே போயிடலாம் அதுக்குள்ளே போய் பார்த்தோன்னா ஓகே ஆண்ட்ராய்ட் 10 வெர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க realme UAEயில் டாப் ரன் ஆகிட்டுருக்கு ஓகே இப்போ நம்ம இந்த மொபைலோட பர்ஃபார்மன்ஸை பற்றி பார்ப்போம் இந்த பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது எப்படி சொல்கிறது இந்த டிஸ்பிளே வந்து இந்த 90fps டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து ரொம்பவே எப்படி சொல்கிறது இந்த பப்ஜி விளாடும் போது மூவி விளாடும் போதெல்லாம் மூவி பார்க்கும்போது அதெல்லாம் ரொம்பவே அந்த ஸ்மூத்தியான டிஸ்பிளே வந்து அந்த கரகரன்லாம் இல்லை இதில் விளாட்டு அப்புறம் நீங்கள் உங்கள் ஃபோனில் விளாடும் போது கண்டிப்பாக அந்த டிஃப்ரெண்ட் தெரியும் ஒரு மாதிரி இருக்கும் நீங்கள் பவுட்ரு போட்டு விளாட்னா கூட ஒரு மாதிரி தான் இருக்கும் ஆனால் அந்தளவுக்கு இதில் ஸ்மூத்னஸ் இருக்குது நிறைய பேர் கேட்டிருந்தது இதுதான் இந்த பப்ஜி விளாட்றப்ப பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் இந்த 90hz ஸ்க்ரீனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே செம்மையாக இருக்குது அந்த ஸ்மூத்தினஸ் இருக்குது இந்த ஃபோனில் விளாட்டு என்னோடய ஃபோனில் விளாடும்போது கண்டிப்பாக அந்த இது தெரியுது இந்த இப்படி பவுட்ரு போட்டு விளாட்றதோட இந்த ஃபோனில் நல்லாயிருக்கு அந்த ஸ்மூத்து அந்த மூவ் ஆகிறது நல்லா இருக்குது இப்போ நம்ம காட்டிகிட்டு இருக்க பாருங்கள் இது ஒரு நியூ பிளேயர் ஆனது அவள் ஆனதுனாலே நான் வீடியோ எடுத்ததுனாலே அவ்வளோவா அவள் பண்ண வரல ஸோ இதுதான் அந்த டிஸ்பிளே அந்த இது ஃபாஸ்ட்னஸ் எல்லாமே அதுதான் ரொம்பவே லேக் ஆகாமல் நல்லா இருக்குது இதில் வந்து ஹெச்டி வரையும் சப்போர்ட் இருக்குது அல்ட்ரா ஹெச்டி தான் இனிமேல் இந்த அப்டேட்டு ஃபோன் வாங்கி இன்னும் ஒரு 2-3 வீக்ஸில் வந்துடும் நினைக்கிறேன் அப்டேட் வந்ததுன்னா சூன் போட்டுருக்கு கண்டிப்பாக அதில் வந்துடும் ரொம்பவே நல்லா இருக்குது பப்ஜி விளாடும் போது அந்த கிராஃபிக்ஸாக இருக்கட்டும் ரொம்ப எல்லாமே பயங்கரமாக இருக்குது இந்த டிஸ்பிளேக்கு செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்புறம் இந்த மொபைல் டு மொபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்புறம் இந்த மொபைல் டு பிசிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது சொல்லணும் செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது அதுவும் அதான் பர்ஃபார்மன்ஸில் ரொம்பவே பயங்கரமாக இருக்குது இந்த ஃபோன்ட்டு சொல்லணும் இதில் ப்ராசஸர் வந்து பார்த்திங்கன்னா MediaTek Helio G90 கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உங்களுக்கே தெரியாத பற்றி இந்த கேமிங்கு அப்புறம் இந்த எப்படி சொல்கிறது இந்த பயங்கரமாக வெறித்தனமாக யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணாலும் அவ்வளோவுக்கு லேக் ஆகுது ஹேங் ஆகுது முக்கியமாக நான் எடிட்டிங்லாம் இதில் தான் பண்ணிகிட்டு இருக்கேன் ரொம்பவே செம்மையாக இருக்குது எடிட்டிங் பண்ணும்போதெல்லாம் அப்புறம் இதில் வந்து ஆண்ட்ராய்ட் 10 தான் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இதில் போடுறேன் பாருங்கள் பர்ஃபார்மன்ஸை சொல்கிற வரை இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வந்து இந்த ஃபோன் ரொம்பவே ஹை டாப்பில் தான் இருக்குது அடுத்து வந்து நம்ம கேமரா செக்மெண்ட்டுக்கு போவோம் யூடியூபராக நான் வந்து எப்பயும் கேமராவுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன் அதேமாதிரி தான் இந்த ஃபோன்லேயும் கேமரா ரொம்பவே நல்லா இருக்குது அதுவும் நம்ம எங்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க எதில் வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணுறேன் நான் ஸ்டார்டிங் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ரியல்மியில் எடுத்துட்டுருக்கேன் realme 5s எடுத்துட்டுருக்கேன் இப்போ வந்து இந்த ஃபோனில் எடுத்துட்டுருக்கேன் realme 6i எடுத்துட்டுருக்கேன் நல்ல ஃபோன் கையில் காட்ட முடியல அந்த ஃபோனில் தான் நான் இப்போ ஒரு நாள் வீடியோ எடுத்து பார்ப்போம் நான் அந்த ஃபோனில் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன்
ஏன்னா ரியல்மி பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு இது அந்த ஃபேஸ் டோனில் இந்த கலர்லாம் கொஞ்சம் செம்மையாக இருக்கும். அதில் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் வேறு கொடுத்துருப்பானுங்க அந்த ஸ்லோமோவில். அதுவும் இதில் வந்து இந்த ஃப்ரண்ட்லேயே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, பேக்கில் இல்லை. அது ஃப்ரண்ட்டு ஸ்லோமோலாம் அதில் கொடுத்துருக்கானுங்க. நான் வந்து அது எல்லாத்தையும் இப்போ போடுறேன் பாருங்கள். அந்த கேமரா நான் என்னென்ன 48 MPயில் எடுத்தது, ஸ்லோமோ எடுத்தது, போர்ட்ரேட்டில் எடுத்தேன், நைட் மோடு கூட எடுத்தேன். எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள், எல்லாமே தரமாக இருக்கும். இப்போ அந்த வீடியோ எல்லாத்தையும் பாருங்கள், வீடியோ பிக் எல்லாமே இப்போ நான் போடுறேன். சரி, இப்போ ஓவராலாக வந்து இந்த மொபைல் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக என்ன சொல்லுவேன், இப்போ நீங்கள் வந்து ஒரு 10,000க்குள்ளே வந்து ஒரு மொபைல் பார்த்துட்ருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து எல்லாமே ஜிஎஸ்டி 11, 12ன்னு ஆயிடுச்சு. அதனால் நீங்கள் எப்படின்னா 10க்குள்ளே நல்லா இல்லை, எல்லாமே 11, 12 தான் போகணும். அப்படி 11, 12ல் போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1000 ரூபா போட்டு 13,000 இந்த மொபைல் அவங்க கண்டிப்பாக இதை நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா எல்லா பர்ஃபார்மன்ஸு எல்லாமே டிஸ்பிளேலேருந்து எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. சார்ஜிங்கை பற்றியும் சொல்லி அவனை ரொம்பவே செம்மையாக இருக்குது. பேட்டரி வந்து சார்ஜிங்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்கானுங்க. அப்புறம் இந்த ஃபோனில் வந்து 18 வால்ட் வரையும் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஆனால் இவனும் கொடுத்துருக்காங்க 10 வால்ட் சார்ஜர் மட்டும் தான் அவைலபிளாக கொடுத்துருக்கானுங்க. ஆனால் 10 வால்ட்டே சரி, நான் கொஞ்ச நேரம் தான் போட்டேன், அதுக்குள்ளே 80 கிட்டே ஏறிச்சு. டைம் மட்டும் கனெக்ட் பண்ண மறந்துட்டேன். ஆனால் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது சார்ஜிங் பொறுத்தவரை. நான் முன்னாடியே காமிச்சிருப்பேன் உங்களுக்கு, அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மொபைல் வந்து நான் உங்களுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக வாங்கணும்னு சொல்லலை, இதில் இருக்க சும்மா ஒரு இன்ஃபர்மேஷன். இது எப்படி இருக்குது, இந்த 13,000க்குள்ளே வந்து ஒரு பயங்கரமான மொபைலை பற்றி தான் நான் இப்போ சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அப்புறம் இதை வந்து நான் எப்படி ஆர்டர் பண்ணேன்றதையும் இப்போ நான் போடுறேன் பாருங்கள். நிறைய பேர் என்னால் ஆர்டர் பண்ண முடியல, அவுட் ஆஃப் கார்ட்லேயே இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. எப்படி ஆர்டர் பண்ண, இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஆர்டர் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ இதோ ஒரு பயங்கரமான வீடியோ பண்ணுறேன். அப்புறம் உங்களுக்கு வேறு எதனாச்சும் ஃபோனோட உங்களுக்கு ரிவ்யூ வேணும், அன்பாக்சிங் வேணும்னா கூட கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வாங்கி இது பண்ண ட்ரை பண்ணுறோம். கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுவோம். நீங்கள் கீழே மட்டும் அந்த என்ன ஃபோன் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அடுத்த வீடியோ நானும் லிங்கேஷன் தான் சேர்ந்து பண்ணுறோம். அந்த வீடியோவாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் வியூஸே போட மாட்டிருக்கு, எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ பண்ணிகிட்டு இருந்தாலும் சேனல்லாம் ஆஃப் பண்ணிட்டு. ஸோ அந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள். அப்புறம் கீழே நான் சொன்ன மாதிரி கமெண்ட் பண்ணி விடுங்க. அப்புறம் ஆர்டர் பார்த்துருப்பீங்க, எப்படி ஆர்டர் பண்ணோன்ட்டு. அதேமாரி உள்ளே போயிட்டு வாங்க. இப்போதைக்கு நான் அவ்வளோவா போடல, அது ஏன் ரொம்ப பேஸாக போவோன்ட்டு. ஸோ நீங்கள் உள்ளே போயிட்டு வந்திருந்தீங்கன்னா அதுக்கு ஆட்டோ கண்டிப்பாக ஃபோன் ஆர்டர் பண்ணிடலாம். ஃபோன் மட்டும் இல்லை, எந்த ப்ராடக்டாக அந்த ட்ரிக்கு தான், அந்த ட்ரிக்கை மட்டும் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோ முடிஞ்சுது.